ரீசெண்ட் டைம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. எங்களோட ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர். அவர் எங்ககிட்ட வந்து லீட் ஜெனரேஷனுக்காக கோச்சிங் ப்ரோக்ராம் எடுத்திருந்தாரு. அவர் ஒரு மெசேஜ் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் ஒரு மெசேஜ் பண்ணாரு. உண்மையை சொன்னா எங்க கோச்சிங் ப்ரோக்ராம் முடிச்சோன்னா 4 கிளைண்ட் ஹேண்டில் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெரிய மெசேஜ். நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். அது உண்மையை சொன்னா ஒரு பேஜுக்குள்ள நடக்க முடியல. ஸோ 2 ஸ்கிரீன்ஷாட்டா போடுறேன். நீங்க அதை பாஸ் பண்ணி வேணா பாருங்க. அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அவர் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 4 மாசத்துலேருந்து 3 மாசம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. 1x கூட அவங்க மேக் பண்ணல. ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த மணி கூட மேக் பண்ணல. பட் ஆனால் கிட்டத்தட்ட இவர் போயிட்டு அப்புறம் ஒரு 3x வரைக்கும் அவர் மேக் பண்ண வச்சிருக்காரு. ஆனால் சடனாக வந்து அவங்க வந்து போதுங்க ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டியும் வந்து அவங்க லிங்க்டின் ப்ரொஃபைல்லேருந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹையரிங்காக ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. இது ஏன் ப்ரோ இப்படி நடக்குது? நம்ம நல்லா தானே போயிட்டு இருந்தது ப்ரோ, அப்புறம் திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாங்க. இதுக்கு நாம எப்படி ப்ரோ பண்ணுறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறது, நம்ம எப்படி இதில் ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். இது ரொம்ப காமனான ஒரு விஷயங்க. ப்ரீவியஸ் ரீலில் கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது பேர் தான் வந்து சர்னிங் ரேட். இவர் வந்து என்ன தப்பு பண்ணாருன்னா, இவருக்கு லீட் ஜெனரேஷன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. எங்களை ஒரு 4 கிளைண்ட் கிடைச்சிட்டாங்க. அவரால் 4 கிளைண்ட் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் அப்படி அவர் பண்ணிடக்கூடாது. டெய்லியுமே லீட் ஜெனரேஷன் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. யார்கிட்ட போய் பேசணும், என்ன பேசணும், என்ன மாதிரியான கான்டென்ட் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி அவுட்ரீச் பண்றீங்கன்னா என்ன மாதிரியான பீப்புளுக்கு அவுட்ரீச் பண்ணணும், என்ன மெசேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நாங்கள் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க கொடுத்துருக்கோம். அதை டெய்லியுமே ஃபாலோ பண்ணிருக்கோம். இதுதான் லீட் ஜெனரேஷன் திங். இது என்ன நடக்கும்னா, உங்களுடைய லீட் அந்த பைப் லைன் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து லீடை வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அது கன்வர்ஷன் இப்போ நடக்குதோ எப்போ நடக்குதோ. ஆனால் இந்த மாதிரியான சர்னிங் ரேட் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரிவென்ஷனாக வந்து நிற்கும். ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும், அப்படிலாம் ஒரு சோலோப்ரனராக இருக்கட்டும், உங்களுடைய லீட் ஜெனரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு கிளைண்ட்டோ கஸ்டமரோ எப்போ இருப்பாங்க எப்போ போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அன்கண்ட்ரோலபிள். நம்ம கிட்ட கண்ட்ரோல் இல்லை. அதனால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கறது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம். சரினாலும் சில பேர் வந்து லூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம சேஃப்டிக்காகவும் நம்மளுடைய லீட் ஃப்ளோக்காகவும் நீங்கள் ஜெனரேஷன் ஆக்டிவிட்டீஸை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட பைப் லைனை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ்.